Hi all, welcome back to Little Pandit channel. Namaste. ஸோ நம்ம லாஸ்ட் எல்லா வீடியோஸ்லையுமே மாத்ராஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு செட்டு வெஞ்சனோட ஃபஸ்ட்டு செட்டோட மாத்ராஸ் நம்ம பார்த்தோம். அந்த 5 கா 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 க க க ங அந்த 5ஓட மாத்ரா பார்த்தோம். அதுக்கப்புறம் சாங்கிற அந்த செகண்ட் ஸ்டான்ஸா ஏன்னா அந்த செகண்ட் செட்டோட மாத்ராஸ் பார்த்தோம். மாத்ராஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு சா பார்த்துட்டோம் இல்லையா? இனிமேல் நம்ம சா ரெண்டாவது சா பார்க்க போகிறோம். மாத்ராஸ் கொஞ்சம் ஸ்பீடாக நான் போகிறேன், ஏன்னா அது கொஞ்சம் லேகான விஷயம், உங்களுக்கு ரொம்ப போரிங்காக இருக்கும். போக போக வீடியோஸ் பார்க்க மாத்ராஸ் கொஞ்சம் போரிங்காக இருக்கும். ஸோ சிம்பிளாக 2 நிமிஷத்தில் அந்த மாத்ரா எப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் போட்டுடலாம். நான் என்ன சொன்னேன்? வெஞ்சன் ப்ளஸ் ஸ்வர், ஸ்வர் ப்ளஸ் வெஞ்சன், இந்த ரெண்டையுமே அந்த ஆலேருந்து அம்மு வரைக்கும் நமக்கு ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, தனியாக சொல்ல தெரிஞ்சிச்சுன்னா, இந்த வெஞ்சனோட அதை சேர்த்தா போதும். அந்த சவுண்ட் லெட்டர்ஸ், அந்த சவுண்டை மட்டும் சேர்த்தா வெஞ்சன் வந்துடும், அந்த மாத்ராஸ் வந்துடும். ஸோ அதை தான் நம்ம இவ்வளோ நாள் அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் 2 லெட்டர்ஸ் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு இது ஒவ்வொரு லெட்டராக பார்க்கும்போது ரொம்ப போரிங்காக இருக்கும், வீடியோஸ் ரொம்ப லேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செகண்ட் சா, அதே மாதிரி இந்த செகண்ட் சா இது எப்படி நம்ம இந்த சா இருக்கு இல்லையா? ஃபஸ்ட்டு சா இந்த சா 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 சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் சா. ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இந்த லெட்டர்ஸ் இந்த இது அதாவது இந்த சாக்கு பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருக்கேன். ஸோ இந்த கோடு ஆங்கிற சவுண்டு காட்டுது. இது இ. இதில் ஒன்று மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், ஒரு இ ரைட் சைடும் ஒரு இ லெஃப்ட் சைடும் வரும். ஈங்கிற சவுண்டு லெஃப்ட் சைடு வரும், இ ரைட் சைடு வரும். ஸோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். அதே மாதிரி ஊ ஊ ரூ, அதாவது சி ரிவர்ஸில் வந்தால் ஊ, சியாவே போட்டால் ரூ. ஏக்கு நம்ம ஹைச் போட்டு மேலே ஒரு ஹைச் போட்டிருந்தோம் இல்லையா, பக்கத்தில் ஒரு கோடு போட்டிருந்தோம், அதுக்கு இந்த மாதிரி மேலே ஒரு கோடு போட்டால் ஏன்னு ஆயிடுச்சு. ஐக்கு நம்ம ஏ போட்டுட்டு ஒரு கோடு தான் மேலே போட்டிருந்தோம். ஸோ அந்த ஏயோட கோடும் இதுவும் சேர்த்து இங்கே போட்டாச்சு. சை சோ சௌ சம் சா. ஸோ நான் அது இங்கே ஒரு தடவை எழுதி காட்டுறேன், ஓகேவா? பார்க்கலாமா? சா, நம்மளுக்கு சா எழுத தெரியும். ஸோ மேலே ஒரு கோடு. நானும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துட்டேன், எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா கோடு போட்டுட்டு தான் இந்த வேர்ஷனில் எழுதுகிறாங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் உங்கள் குழந்தைங்களாம் ஃபாலோ பண்ண விடாதீங்க, இது ரொம்ப தப்பு. ஏன்னா ஒரு சில வேர்ட்ஸில் நான் ஃபஸ்ட்டு வீடியோலே சொல்லியிருந்தேன், மேலே இந்த மாதிரி கோடு வரக்கூடாது சில இதுக்கு. ஸோ இவங்க பசங்க கோடு போட்டுட்டு எழுதணும்னு வைங்க, அந்த லெட்டருமே அந்த ஃபுல் இதுவுமே கோடுக்குள்ளே போயிடும். ஸோ அதை மட்டும் பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். சா சா, ஓகேவா? சீங்கும்போது இப்படி எழுதி இந்த பக்கம் ஒரு கோடு போட்டுட்டு இங்கே போட்டுடலாம், சி சி. ஸோ சு எப்படி? சூ. ஸோ நம்ம இந்த சவுண்ட் சைன்ஸ் மட்டும்தான் இங்கே அப்ளை பண்ணுறோம். அந்த வெஞ்சன் லெட்டர்ஸ் சேம் தான். சு ச்ரு இல்லையா? ச்ரு. ஸோ ச்ரு. அடுத்தால சே, ஏ சவுண்டுக்கு நம்ம சே, ஐக்கு சை, சோ சௌ, சம் சஹ் இல்லையா? இதுதான் மாத்ராஸ். ஸோ நம்ம அந்த ஸ்வராட்சரோட அந்த சவுண்ட்ஸ் மட்டும் இதில் அப்ளை பண்ணால் போதும் வெஞ்சனில். அதுதான் இந்த செட்டோட இந்த சாவோட மாத்ராஸ் இதுதான். அப்போ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். சா சா சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் ச. ஸோ இது ரெண்டாவது லெட்டரோட மாத்ராஸ். ஓகே, ஸோ நம்ம பார்த்தாச்சு. அதே மாதிரி நான் சொன்னதை பேரண்ட்ஸ் கவனிங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் நிறைய குழந்தைகளை பார்த்துட்டேன், மேலே கோடு போட்டுட்டு லெட்டர்ஸ் எழுதுறத எழுதிட்டு கோடு போடுறதுக்கு
ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி ரூல்டு புக்கில் அவங்கள எழுத ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், லைன் உள்ள புக்கில். அப்போனா ஒரு ஃபஸ்ட் லைனில் எழுதிட்டு செகண்ட் லைன் விட்டுட்டு தேர்ட் லைனில் எழுத சொன்னால் அவங்களுக்கு அது ஈஸியாக எழுத முடியும். ஸோ வீடியோஸ் ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட கமெண்ட்ஸு இதில் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட கொஸ்டின்ஸ் எல்லாம் கேளுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.